இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை genreviews.online. இது ஒரு ரிவ்யூ போர்ட்டல் சைட். இதில் நீங்கள் பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி ரிவ்யூ செக் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். முதல்ல பார்க்க போகிற ஸ்கில் ப்ராப்ளம் சால்விங். இந்த ப்ராப்ளம் சால்விங்னா என்னென்னா, ஒரு பிரச்சனையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனையோட அளவு எவ்வளோ பெருசுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் அதுக்கான தகவல்களை நம்ம சேர்க்கணும். சேர்த்த தகவல்களை சிறந்த தீர்வை தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்த தீர்வை நம்ம செயல்படுத்தும் போது என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு நம்ம மதிப்பீடு செய்யணும். அதுக்கப்புறம் அதை செயல்படுத்தணும். செயல்படுத்தினதுக்கப்புறம் நம்ம அதை மீண்டும் மதிப்பீடு செஞ்சு அதை சமாளிக்க முடியுமான்னு நம்ம பார்க்கணும். கிரிட்டிக்கல் திங்கிங்னா என்னென்னா, நம்ம செய்ய போகிறது சரியா தவறான்னு முடிவெடுக்கிறது தான். அதை நம்மளே கேட்டுக்கலாம், இல்லை மற்றவங்ககிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு, நான் ஒரு ஃபோன் வாங்க போகிறேன். அந்த ஃபோன் இப்போ எனக்கு தேவையா அப்படிங்கிறத எங்கிட்ட நானும் இல்லை மற்றவங்ககிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறது. ஓகே, அடுத்ததாக கம்யூனிகேஷன் ஸ்கில்ங்கிறது இங்கிலீஷ் மட்டும் கிடையாது. பொதுவாக ஒரு மொழியில் நமக்கு பேசவும் எழுதவும் தெரிஞ்சால் அது கம்யூனிகேஷன் ஸ்கில். இதில் வேர்பல், நான் வேர்பல்னு இருக்குது. எப்படின்னா, நம்ம வாய்மொழியாக பேசுகிறதும் உடல் மொழியாக பேசுகிறது தான் கம்யூனிகேஷன் ஸ்கில். அடுத்ததாக லீடர்ஷிப் ஸ்கில். இந்த ப்ராப்ளம் சால்விங், கிரிட்டிக்கல் திங்கிங், கம்யூனிகேஷன் ஸ்கில் இது மூணுமே தெரிஞ்சால் போதும் நம்ம ஒரு சிறந்த தலைவனாக இருக்க முடியும். அதுதான் லீடர்ஷிப் ஸ்கில். நம்ம சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருக்க முடியும். டீம் ஒர்க். எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சு சரியாக முடிக்கிறதுக்கு பேர் தான் டீம் ஒர்க். அடாப்டபிலிட்டிங்கிறது மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுது. அதாவது மாற்றம் ஏற்படும் பொழுது அதனால் உருவாகிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிற பேர் தான் அடாப்டபிலிட்டி. டைம் மேனேஜ்மெண்ட். நம்ம காலையில் எந்திரிக்கும் பொழுது உடனே டக்குன்னு நைட் ஆயிரும். அதாவது டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு வாரத்துக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சரியாக திட்டமிடுறதுக்கு பேர் தான் டைம் மேனேஜ்மெண்ட். அடுத்ததாக ஆர்கனைசேஷன். அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரியாக வகைப்படுத்துறதுக்கு பேர் தான் ஆர்கனைசேஷன். க்ரியேட்டிவிட்டினா சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே சொல்யூஷனை உருவாக்குறது, அவ்வளோதான் க்ரியேட்டிவிட்டி. டெக்னாலஜி ப்ரொவென்சிவ்சி. அதாவது இப்போ நிறைய பேர்த்துக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கோம். அதில் லைக் ஆப்ஷன்லாம் வந்துருச்சு அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் தெரியும். அதாவது இப்போ இருக்கிற டெக்னாலஜி வச்சு எப்படி நம்ம டைமை சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கில். அடுத்து எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸுங்கிறது எங்கே நம்ம என்ன ஃபீலிங்கை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது நெகோசியேஷன் என்னென்னா, பார்கிங் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது பேரம் பேசுகிறது, ஒருத்தர்கிட்ட நம்ம விலையை குறைச்சி சரியான விலைக்கு வாங்கிறது. அடுத்தது பப்ளிக் ஸ்பீக்கிங். இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்கிறது பொதுவாக ஆரம்பிக்கும் போது நம்முடைய பின்னங்கால்கள் நடுங்கும், நம்ம ஹார்ட் பீட்டு வேகமாக துடிக்கும். அப்போ போகவும் அப்படி தான் இருக்கும், அது பழகிடும். கஸ்டமர் சர்வீஸுங்கிறது மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு சரியான விளக்கத்தை கொடுக்கணும். அடுத்ததாக ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது பொதுவாக நம்ம பிஸ்னஸில் என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், எங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும், இதெல்லாம் நம்ம பிஸ்னஸ் பற்றியது. அடுத்தது ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது நம்ம எங்கே சேவிங்ஸ் பண்ணணும், எங்கே நம்ம முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியது. அடுத்ததாக சேல்ஸுங்கிறது மேலே சொல்லப்பட்ட எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்கிட்டே வந்தால்
சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பண்ணலாம். அடுத்து சேல்ஸுக்கானதை நம்ம தனியாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நெட்வொர்க்கிங். நெட்வொர்க்கிங்கிறது பொதுவாக என்னென்னா, நம்ம புது புது கான்டாக்ட்ஸ் நம்ம உருவாக்குற புது புது நபர்கள் அவங்க மூலிமா தெரிஞ்சுக்கிறது தான் நெட்வொர்க்கிங். அடுத்தது நம்ம ஏதாவது ஒரு ஃபாரின் லாங்குவேஜை தெரிஞ்சுக்கிறது தான் ஆண்டர்ப்ரினர்ஷிப் அப்படிங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா ஒரு தனிநபர் ஒரு தொழிலை உருவாக்கி அதில் அவரோட யோசனையை மட்டுமே வச்சு பெரிய அளவில் உருவாக்குறதுக்கு பேர் தான் ஆண்டர்ப்ரினர்ஷிப். அவர் ஒரே ஆளாக இதை செஞ்சுருப்பார். அதாவது ஆண்டர்ப்ரினர்ஷிப் என்பது தெளிவாக சொல்லணும்னா, ஒரு ஆள் அந்த யோசனையை வச்சு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கீழே எல்லாருமே வேலை செஞ்சு தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுதான் ஆண்டர்ப்ரினர்ஷிப். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதில் நம்ம 20 ஸ்கில்ஸை நம்ம பார்த்துருக்கோம்.